அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன். சார ஒரு ரியாக்ஷன்லாம் போடுறாருல சாரு. இப்ப இதெல்லாம் பண்ணுவார்ல. இப்ப நாய் சேகர் முதற்கொண்டு என்ன ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அங்க அதுல பண்ணணும்னு முயற்சி பண்ணாரு. ஆனா அது மலையாள படத்த இங்க கொண்டாடுனது யாரு? நீங்க மலையாள ஆடியன்ஸ் இங்க வந்து பார்த்தாங்க. யார் பார்த்தா? தமிழ் ஆடியன்ஸ். நல்லா இருந்தா அது மலையாள படமா இருக்கட்டும், தெலுங்கு படமா நானே வந்து இப்ப நான் சொன்னேன் நிறைய டேரக்டர் திட்டு வாங்கியிருக்கேங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? நான் இப்படியெல்லாம் வந்து திட்டு வாங்கியிருக்கேன். திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் மகேஷ். இன்னைக்கு நம்ம கூட இந்த காணொலியில யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரிவாயா 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 அப்படின்னு சொன்னா இந்த காமெடிய தெரியாத நபர்கள் யாருக்குமே கிடையாது. அந்த காமெடியில பரிச்சயப்பட்ட ஒரு நபர், அதாவது நம்ம ஷேக் ப்ரோ தான் நம்ம கூட இந்த காணொலியில இணைஞ்சிருக்காரு. வாங்க நம்ம அவர்கிட்ட என்னன்னு பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கு. அதான் நீங்க இப்ப இவ்வளவு பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் நான் எப்படி நல்லா இல்லாம இருப்பேன்? நல்லா இருக்கேன். ஓகே சார். இப்ப எடுத்தோன்னு நம்ம அந்த ஏரிவாயா அப்படின்ற காமெடிக்கே வந்துடலாம். அந்த காமெடி உருவான விதம் எப்படி சார்? நிறைய சேனல்ல சொல்லியிருக்கேன். இதை சொல்றேன். அதான் என்னுடைய நண்பர் அழகுமணின்னு சொல்லி, என்னுடைய நண்பர் அவர் வந்து ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர். ஒரு ஸ்டில்ஸ் ரவி சார்கிட்ட ஒர்க் பண்ணாரு. அவரு தான் என்னை வந்து டைரக்டர் சரவண சுப்பியா சார்கிட்ட என்னை வந்து இன்ட்ரோ பண்ணாரு. ஸோ அதன் மூலியமா தான் இந்த ஏரிவாயா நான் நடிச்சது. ஆனா முதல்ல இந்த ஏரிவாயா தான் நான் நடிக்க போறேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. அந்த அந்த படத்துக்கிட்ட அந்த டைரக்டர் கிட்ட என்னை கூட்டு போகும்போது அந்த படம் டைரக்டர் சொன்னாரு, இந்த படம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. ஒரு 4 நாள் காமெடி ட்ராக் மட்டும் தான் இருக்கு. அது சாரு அவருடைய அவங்க டீம்ம வச்சு தான் பண்றாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டுனா ஏதாவது பண்றேன் அப்டின்னாரு. ஸோ அவரு அழகுமணி சார் என்ன சொன்னாருன்னா, என் தம்பி அப்டின்னாரு. ஸோ அப்படிதான் அந்த ப்ராஜெக்ட் குள்ள நான் போனேன். அப்ப கூட நான் ஏரிவாயா பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது ஸ்பாட்ல தான் நடந்துச்சு. ஓகே சார். ஸோ இப்போ அந்த ஏரிவாயா அப்படின்ற ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஃபேம்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறமா வந்த படங்கள் யாருனால வந்துச்சு? எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இல்ல அந்த ஏரிவாயாக்கு நடிச்சதுக்கு அப்புறமே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, எப்படி ட்ரை பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கொஞ்சம் நானா தான் எல்லாமே கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன். சார ஒரு ரியாக்ஷன்லாம் போடுறாருல சாரு. இப்ப இப்படிலாம் பண்ணுவார்ல, அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மாரி தெரியல. கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அந்த ரியாக்ஷன்லாம் வரல. இப்படிலாம் இருக்கும்போது என்னன்னா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ ம் சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல போய் வந்து அங்க கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ஆக்டிங்லாம் போயிட்டு ஆக்டிங்ன்னு ஒரு கோர்ஸ். ஆமா ஆக்டிங்கும் போயிட்டு நிறைய புக்ஸ்லாம் நிறைய படிச்சேன். நிறைய புக்ஸ்லாம் படிக்கிறது, நிறைய படங்கள் பார்க்கறது, நிறைய உலக சினிமாலாம் பார்க்கறது. ஸோ இப்படிலாம் பார்த்து ரெடி பண்ணிட்டு அதுவே கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கேப் ஆகி போச்சு சாரை நெருங்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் போய் வந்து அவர்கிட்ட நின்று ஸோ அதுக்கப்புறம் ஏபிசிடி அந்த எரிவாயாவை தொடர்ந்து அதுக்கப்புறம் எலியில ஜெயிலில் ஊமையா பண்ணியிருப்பேன். அப்புறம் தென்னாலிராமன்ல ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரோட சாரோட ஒரு 7, 8 படம் பண்ணேன். அதுல எனக்கு நல்லா தெரியிற படம் அப்படின்னா தெனாலிராமன், எலி, எரிவாயா. இப்ப நாய் சேகர் முதற்கொண்டு என்ன ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அங்க அதுல பண்ணணும்னு முயற்சி பண்ணாரு. ஆனா அதுல அந்த சீன் அமையல. ஆனாலும் ஒரு ஒரு ஃப்ரேம்ல இருப்பேன் நானு. அத பத்தி இல்ல. நான் அவர்கிட்டயே சொல்லுவேன். உங்க படத்துல நான் இருக்கணும். அட்மாஸ்பியர்ல இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்ற ஒருத்தர் அப்படின்னா அது எங்க வைகை புயல் வடிவேல் சார் தான். ஓகே. வைகை புயல் அப்படின்னாலே எல்லாருமே அவர் கூட ஒரு ஃப்ரேம்ல இருந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற நம்ம எல்லாருக்குமே இருக்காங்க. ஸோ அந்த வகையில இதுவும் நம்ம வந்து இது பண்றோம். ஓகே. கேப்ல ஒண்ணு சொன்னீங்க. அவர் கூடவாச்சும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அவர் கூடவே இருக்கிறதுக்கான ஒரு பாலிடிக்ஸ் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப அவர் பக்கத்துல நெருங்கணும் அப்படின்னாலே ஒரு ஒரு விதமான பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஏன்னா அவரை பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய இப்போ 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 நான் இங்க வரேன். இப்போ உங்கள பாக்குறேன். உங்கள எனக்கு புடிச்சிருக்கும். இப்போ இப்போ என்ன நீங்க பாக்குறீங்க. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்கள எனக்கு புடிச்சிருக்கு. அவருக்கு உங்கள பிடிக்காம இருக்கும். உங்க கூட டிராவல் பண்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். ஸோ இவருக்கு உங்கள புடிச்சிருக்கும். அது மாரி எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. விமர்சனங்கள் வந்து வரதான் செய்யும். அது அது அதெல்லாம் அது இன்னொன்னு அதெல்லாம் அவரு பார்க்கவே மாட்டாரு. அதெல்லாம் அவரு எடுத்துக்கவே மாட்டாரு. ஏன்னா அவரு அவரு வேற மாரி இருக்காரு. அவருடைய அ அந்த படங்கள் வேற, அவருடைய வாங்குற சம்பளம் வேற, ஸோ அவருடைய டிராவல் வேற.
இதெல்லாம் மைண்ட்ல போட்டு ஏத்த மாட்டாரு. அது தேவையும் இல்ல அவருக்கு. ம். பாலிடிக்ஸ் இருக்கு. ம். நான் ஏற்கனவே கூட ஒரு சேனல்ல சொல்லியிருக்கேன். பாலிடிக்ஸ் இருக்கு. நம்ம போய் அவர முதல்ல போய் சந்திக்கும்போது, இப்ப நம்மளே அவர பார்க்கறதுக்கு பல வருஷம் ஆச்சு. ம். பார்த்து அந்த ஆபீஸ்ல போறதுக்கு, வரதுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அது மாரிலாம் யாரும் இல்ல. ஏன்னா எல்லாருமே இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அவர நெறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு. அந்த ம். மாரி நெறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டாங்க. ம். அவங்கலாம் இல்ல. ஆனா, அவங்களும் எல்லா இடத்துலயும் போய் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இங்க வெளிய தெரியிறோம்னா, அதுக்கு வந்து வடிவேல் சார் தான் காரணம் ம். அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இவரு கூட நடிச்ச காமெடிய தான் அந்த ஸ்டேஜ்ல சொல்றாங்க. ம். அதனால சொல்லுவாங்க. ம். மத்தபடி அவர அவாய்ட் பண்ணிலாம் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. அவர அவாய்ட் பண்ணிட்டு, அவங்க தனியா அவங்க லேபிள்ல சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ம். அவரோட நடிச்சத தான் சொல்ல முடியும். அத அவங்களே ஒத்துக்குறாங்க. அவங்களுக்கான ஒரு லேபிள் அவரால கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கு அப்படின்றத அவங்களே ஒத்துக்குவாங்க. ம். ஆனா இந்த மாரி வெளிய இந்த மாரி சேனல்லயும் பேசுவாங்க. ஆனா அங்க போய் அந்த மாரி சொல்லுவாங்க. அத ஒத்துக்குறாங்க இன்னைக்கு அவங்களே. ஓகே. நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். ம். அவரோட நடிச்ச காமெடி தான் ஹிட் ஆயிருச்சு. இப்படிலாம் சொல்லுவாங்க. ம். அதனால அத பத்திலாம் ஆனா இப்ப பாலிடிக்ஸ் பெருசா இல்ல. நீங்க பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப சமீபத்துல சாருக்கு தெரியுமான்னு தெரியல. ம். இப்போ ஒரு ஈரோட்ல ஒரு ஃபங்ஷனுக்கு போனோம். சோ அப்ப அதுல இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ம். சார இப்ப நீங்க சொன்னாங்கல்ல விமர்சனம் பண்ணவங்க ம். எல்லாரும் கூடயும் தான் நாங்க இருக்கோம். இப்ப அங்க டிராவல் பண்றேன். அங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 பேர் இருக்காங்க. ம். சோ அவங்க முன்னாடி மைக் புடிச்சு நான் அந்த ஏரிவாயா காமெடி பேசுறேன். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடுறேன். சோ இதெல்லாம் நடக்குது. நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு வடிவேல் சார் தான் காரணம். இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன்னா என்ன இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்கன்னா இப்படியெல்லாம் பேசுறேன். ம். இதெல்லாம் யார் முன்னாடி பேசுறேன்னா அவங்க முன்னாடியே பேசுறேன். ம். விமர்சனம் பண்ணாங்க, இப்படி பண்றாங்க நீங்க சொன்னீங்கல்ல. ம். சோ அவங்க முன்னாடி தான் பேசுறேன். ஓகே எல்லாம் பேசினோம், எல்லாம் வந்தோம். இப்போ சினிமான்றது எல்லாரும் எல்லார் கூடயும் டிராவல் பண்ண முடியும். இப்ப நான் வந்து ஒரு படத்துல போய் நடிக்கிறேன். அங்க வந்து எனக்கு இவரு புடிக்காது. இப்ப நான் இங்க யூடியூப் சேனல்ல இங்க பேட்டி குடுக்க வந்திருக்கேன். இப்ப நான் எனக்கு இவர புடிக்காதுன்னா, இவரு தான் கேமராமேனா இருக்காரு. ம். நான் எப்படி நான் அவர பண்ண முடியும்? எனக்கு புடிக்காதுன்னு சொல்ல முடியும். ம். சினிமா எல்லாரோடயும் நம்ம டிராவல் பண்ற மாரி தான் இருக்கும். ம். ஆனா அங்க போயும் நான் என்ன பண்றேன்? நான் சார பத்தி பேசுறேன். ம். சாரால தான் இந்த அடையாளம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றேன். இதெல்லாம் நடக்குது. ம். இத என்ன பண்ணாருன்னா, ம். நம்ம நண்பர் ஒருத்தரு, ம். அவர் யாருன்னு சொல்ல வேண்டாம். என்னுடைய நண்பர் தான் அவரு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த போட்டோ நாங்க இப்ப அந்த ஊர்ல போய் 10 பேர் போட்டோ எடுத்தோம்ல. ம். இந்த போட்டோவ என்ன பண்றாருன்னா, சாருக்கு தெரியிற மாரியான இடத்துக்குலாம் அனுப்புறாரு. ஓகே. அதாவது ஒரு போட்டு குடுக்குறது. ஆமா. அது அந்த மாரி இருக்க எல்லா இடத்துலயும் அப்படி இருப்பாங்கல்ல. ம். அப்படி அனுப்புறாரு. ம். இப்போ என்னன்னா, இந்த போட்டோவ அவர் சார் பார்த்தாரா, அண்ணன் பார்த்தாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ம். இப்ப நான் வந்து இது எனக்கு தெரியுது. ம். அப்ப நான் கேட்கிறேன், "ஏங்க இந்த போட்டோவ போய் அங்க போய் அனுப்பிச்சு விடுறீங்க? என்னங்க?" அப்படின்னு கேட்கிறேன். "இல்ல. நீங்க நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. ம். அதுக்காக நான் வந்து அந்த போட்டோவ வளர்ந்துகிட்டு இருக்கேன்னா, எவ்வளோ படத்துடைய கிளிப்பிங்ஸ் இருக்கு. ம். இப்ப எவ்வளோ சீரியல் ஒரு 5, 6 சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ம். கிளிப்பிங்ஸ்லாம் அனுப்பிச்சு விடலாமே. நான் தான் உங்க எல்லா குரூப்லயும் போடுறேனே." ம். அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "இல்ல." அப்படின்ட்டு ஒரு மாரி சமாளிச்சாரு. ஓகே. தப்பு பண்ணிட்டோம்னு அவருக்கே தெரியுது. ஆனா, இத ஏன் சொல்ல வந்தேன்னா, நீங்க என்ன போட்டு குடுத்தாலும் சரி, என்ன பாலிடிக்ஸ் பண்ணாலும் சரி, அவர்கிட்ட என்ன பண்ணாலும் சரி, நமக்கே இவ்ளோ தெரியுதுன்னா, அவருக்கு எவ்ளோ தெரியும்? அவரு பேசியிருப்பாரு பாத்தீங்களா? ஒரு இதுல கமல் சாருடைய ஃபங்ஷன்ல ம். பேசியிருப்பாரு. "மூங்குற இடத்துல மூங்குறது, காலுக்கு கீழ வெடிகுண்டு வச்சாங்க, அங்க தவ்வுறது" இப்படிலாம் சொன்னார்ல. அந்த மாரி நெறைய எவ்ளோ பாத்திருப்பாரு. ம். இப்ப இந்த மாரி நான் பேசக்கூடிய நேரத்திலேயே, இவன் யாருன்னு அவரு கண்டுபிடிச்சுருவாரு. ஓகே. இப்ப நான் அவரோட ஒரு 12 வருஷம், 13 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு ம். வச்சுக்கங்களேன். என்ன பத்தி அவருக்கு தெரியும்ல. ம். இவன் எப்படி? இவன் உண்மையானவனா? ம். இவன் சும்மா நம்மள பார்த்த உடனே ஜால்ரா அடிக்கிறானா? ம். இவன் ரொம்ப ஆர்வ கோளாறா இருக்கானா? ம். இப்படிலாம் தெரியும்ல. ம். அதனால அவருக்குன்னா நான் ம். எங்கேயுமே போய் நிப்பேன். ம். இதுவரைக்கும் நான் எந்த மேடையிலயும் ஒரு சின்னதா ம். ஏங்க இப்போ நான் 50 படம் நடிச்சிருக்கேங்க. நான் ஒரு 50 படத்த தாண்டி நடிச்சுட்டு இருக்கேன். ம். சீரியல் ஒரு 10, 20 சீரியல் நடிச்சிருக்கேன். ம். இப்ப என்ன இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கல்ல. ம். எந்த படத்துக்காக என்ன கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? இந்த சேர எனக்கு எதுக்காக குடுத்தீங்க? ஏபிசிடி அந்த ஏரிவாயா காமெடி. அப்ப நான் எப்படிங்க நான் அவருக்கு விசுவாசமா இல்லாம நான் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? கண்டிப்பா. அதுக்காக நான் யாரையும் திட்டணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நான் எல்லாரோடையும் டிராவல் பண்ணேன். ம். அவரே சொல்லுவாருங்க ஏங்க. ஒண்ணும் இல்ல. கவுண்டமணி சார் கூட ஒத்த ஓட்டு முத்தையான்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். ம். ஓகேங்களா? ராஜகோபால் சார் டைரக்டர். ம். இந்த படத்துல நடிச்சிருக்கேன். கவுண்டமணி சாருடைய காம்பினேஷன்ல ஒரு சின்ன சீன் தான் நடிச்சிருக்கேன். நடிச்சு முடிச்சாச்சு. ஒரு 1 வீக் கழிச்சு சார பாக்குறேன். வடிவேலு சார பாக்குறேன். அப்போ அவரு என்ன கேட்டாரு. என்னடா கவுண்டமணி சார் கூட நடிச்சிருக்க போல?" ம். ஆமாண்ணே. ஒரு ராஜகோபால் சார் கூப்பிட்டாரு. டைரக்டர் ராஜகோபால் சார் கூப்பிட்டாருண்ணே ஒரு வாய்ப்பு. "டேய் நல்லா பண்ணியா? அண்ணன் நல்லா இருக்காரா? ம். கவுண்டமணி சார் நல்லா இருக்காரா? சரி அடுத்து பாப்பியா அவர பாக்குறியா? பார்த்தனா நான் கேட்டேன்னு சொல்லு." அவரு இப்படி சொல்றாரு. ம். இப்ப அவரு போய், "ஏன் நீ அங்கதான் போய் நடிச்ச? ஏன் இவரு?" கேட்க முடியுமா? கேட்க முடியும். மாட்டாரு. அவருக்கு இது தேவையே இல்லங்க. ம்.
எங்க இருக்காரு, நான் எங்க இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஏதாவது ஒண்ணு நடிக்கணும்னு வரும். ஏதாவது பண்றியா, ஏதாவது போய் நடிச்சிட்டு இருக்கியா, ஏதாவது பண்றியா, என்னடா பண்ற, இது பண்ணிட்டு இருக்கேன், அது பண்ணிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் உங்க கூட நடிக்கிற மாதிரி வராதுண்ணே, உங்க கூட நடிச்சாதான் கிளிப்பிங்ஸ்லயே வரும் இப்படிலாம் சொல்லுவோம். இது நீங்க எப்படினாலும் நினைச்சீங்கன்னா சரி, அவருக்கு ஜால் தான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் அவர் கூட இப்ப ரீசெண்டா எந்த படத்துல நடிக்கல. வடிவேல் சார். நாய் சேகர்ல கூட சரி, நாய் சேகர்ல கூட எனக்கு சொன்னாங்க. ஆனா ஒரு சீனுமே இல்ல. ஆனா கவலைப்படுறேன், சரி உங்களுக்கு ஏதோ செய்யணும், உனக்கு ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்கணும். இப்போ பகத் பாசில் சார் கூட ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பெரிய, ஆமா, எப்படி மாமன்னன் ஒரு பெரிய ஹிட்டோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட் ஆகும் அந்த படம். அப்படி அந்த படத்துல ஏதாவது நமக்கு வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும். ஆனா அது ஹீரோ கூட மாமன்னன் மாதிரியே அந்த அந்த டைப்ல இருக்கு. எப்படியாவது எங்களை நடிக்க வைக்கணும்னு முயற்சி பண்றாரு. கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு சின்ன கேரக்டராவது நாங்க பண்ணுவோம்னு நம்பிக்கை இருக்கு. அவ்வளவு. ஒரு ஆக்டிங்ல இருந்து இப்போ ஒரு ஆக்டிங் இன்ஸ்டிடியூட்ல ட்ரெயினரா இருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம் டைரக்ஷனும் பண்ணிருக்கீங்க. ஸோ இன்னும் அப்கமிங்ல நீங்க என்னவா பண்ணலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கீங்க? என்னன்னாங்க, சினிமா நமக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமால எதுக்குள்ளயாவது நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப நடிக்க போறோம், நடிக்க போறதை தவிர்த்து நம்ம என்ன பண்றோம், நம்ம இப்போ மாசத்துல ஒரு 30 டேஸ்னா 30 டேஸும் நம்ம பிஸியா இல்ல. அப்போ நம்ம என்ன பண்றோம், மீதி நேரத்துல ஒரு நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, ஒரு நல்ல சினிமா பாக்குறது, நல்ல படங்கள் பாக்குறது, இப்படி இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணலாம் வேற நடிப்பு சம்பந்தமா? இப்ப நம்ம சரியா நடிக்காம எத்தனை டேரக்டர் திட்டு வாங்கியிருப்போம். கண்டிப்பா நிறைய டேரக்டர் திட்டு வாங்கியிருப்போம். அதே நிறைய டேரக்டர் பாராட்டு வாங்கியிருக்கோம். இப்ப அதே வடிவேல் சாரே எங்களை என்ன பயங்கரமா பாராட்டிருக்காரு, வடிவேல் சாரே என்ன திட்டிருக்காரு. இப்ப இந்த மாதிரி சரியா அப்போ நம்ம எங்க தப்பு பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கிறது, நடிப்பு சார்ந்து புத்தகங்கள் படிக்கிறது. இப்போ தென்னிந்திய திரைப்பட கல்லூரியில ஒரு ட்ரைனராகவும் இருக்கேன் நான். இப்போ இங்க ஷூட்டிங் இல்லாத நேரம் அங்க போய் என்ன பண்றேன், வர ஸ்டூடெண்ட்டை ட்ரைன் பண்றேன். அப்படி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது இல்லாம எனக்கு டைரக்ஷன் சம்பந்தமாவும் பிடிக்கும். நீங்க 5 ஷார்ட் பிலிம், ஒரு 6 ஷார்ட் பிலிம் டைரக்ட் பண்ணிருக்கேன். அதுல ஒரு 2 ஷார்ட் பிலிம், 2-3 ஷார்ட் பிலிம் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ மனதின் தேடல்னு ஒரு ஷார்ட் பிலிம் வந்து ஒரு நல்ல பட்ஜெட்ல பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் சாதிக்கிறைன்னு ஒரு ஷார்ட் பிலிம், அது அவார்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரே வார்த்தை அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறைய ஷார்ட் பிலிம் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து ஷார்ட் பிலிம்கான ஒரு ஸ்கிரிப்டும் எல்லாமே முடிச்சு வச்சிருக்கேன். ஓகே சார். இப்போ 6 ஷார்ட் ஃபிலிம் பண்ணதா சொன்னீங்க. இப்போ அடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னா சினிமால உங்களுக்கு என்னவா இருக்கு? அடுத்து சினிமா சொன்னேன் நானு. இப்போ கவுண்டமணி சார் கூட ஒத்த ஓட்டு முத்தையா பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ராஜா கிளின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சாலான்னு ஒரு படம், ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வேம்பான்னு ஒரு படம் ஹீரோ ஃப்ரெண்டா பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 4-5 படம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பேர்லாம் இன்னும் வைக்கல. ஒரு 4-5 படம் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம நான் ரொம்ப நாளா சீரியல் எல்லாம் பண்ணாம இருந்தேன். ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப பண்ணல, நடுவுல பண்ணல. இப்போ என்னுடைய நண்பர் பழனி, இன்னொரு நண்பர் எல்லாம் சொல்லிட்டு இப்ப நான் சீரியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து முத்தழகுன்னு ஒரு சீரியல்ல நல்ல கேரக்டர் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி சக்திவேல்னு ஒரு சீரியல் பண்ணேன். அப்புறம் மிஸ்டர் மனைவின்னு ஒரு சீரியல் பண்ணேன். இப்ப நிறைய அப்கமிங்ல சீரியலும் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன திரையில இருந்து பெரிய திரை வரைக்கும் கலக்கிட்டு இருக்கீங்க அப்போ. ஓகே சார். ஆனா இப்ப நிறைய பேர் வந்துட்டு தமிழ் சினிமாவே குறை சொல்றாங்க. என்னன்னு? ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்துச்சு மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு. அது வந்து இப்போ நிறைய கோடி பட்ஜெட் அடிச்சிருச்சு, மலையாள டைரக்டர் தான் நல்லா பண்றாங்க, தமிழ்ல ரீசெண்டா எந்த ஒரு நல்ல படமும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தமிழ் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ரொம்ப குறைச்சலா பேசுற மாதிரி. அதை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? நான் வந்துட்டு சினிமாவை எப்படி பாக்குறீங்க? நான் சினிமாவை ரசிக்கிறேன் சார். நீங்க இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல தமிழ் சினிமா குறை சொல்றாங்கன்னு, நீங்க தமிழ் சினிமாவிலயும் நல்ல நல்ல மூவிஸ் நிறையவே இப்ப ரீசெண்டா வந்திருக்கு. ஏங்க சொல்றவங்க எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு என்னன்னா, நீங்க மஞ்சுமல் பாய்ஸ் தான் சொல்றீங்க. மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தேன், நல்ல படம். 2 தடவை பார்த்தேன். நான் வந்து அந்த படம் 2 தடவை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கமர்ஷியல், நல்ல ஒரு வேகமான ஒரு படம். தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் கூட அந்த படத்துக்கு கூட்டு வந்தாங்க. ஓகே, இதோட விடுங்க. அதுக்காக நீங்க தமிழ் சினிமால வந்து சிறந்த படமே வரல அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க? வெளியில பேசிக்கிறாங்க சார். அதனால சரத்குமார் சார் நடிச்ச ஒரு படம் வந்துச்சு, என்ன படம் அது? போர் தொழில். போர் தொழில் படம் ஹிட்டா ஹிட் இல்லையா? படம் நல்ல ஒரு ஹிட் தான் சார். ஹிட்டுங்களா? பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு, ஹிட்டா ஹிட் இல்லையா? ஹிட் தான். ஜோன் ஒரு படம் வந்துச்சு, ஹிட்டா ஹிட் இல்லையா? வெரி ஹிட் சார். மாமன்னன் ஒரு படம் வந்துச்சு, ஹிட்டா சூப்பர் ஹிட்டா எப்படி? அது ரொம்ப இந்த மாதிரி இன்னும் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச படங்கள்லாம் சொல்லுங்க. ஏங்க இங்க எவ்வளவு டைரக்டர் இருக்காங்க. பழைய பழைய படத்துல இருந்து நீங்க பழைய படத்துல இருந்து வரலாம். நீங்க இன்னும் இது தமிழ் சினிமா வரலாறுலாம் தெரியாம சும்மா யாரோ ஒரு ஆர்வ கோளாறுல அப்படி இங்க இப்படி படம் வந்துருச்சு தமிழ் சினிமா, என்ன இது? இப்ப நிறைய பேர் மலையாள இண்டஸ்ட்ரி அந்த படங்களும் நிறைய பேர் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட காரணம் என்னவா இருக்கும்?
கதைக்களங்க அவங்க லோ பட்ஜெட்ல அவங்க ஊருக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு கதையை மட்டும் பண்ணி அந்த பட்ஜெட்ல பண்றாங்க. நல்ல விஷயம் தான். இங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே. இதெல்லாமே ஹிட் தானே, பெரிய ஹிட் தானே இந்த படம்லாம். இந்த படம்லாம் பெரிய ஹிட் தானே. ஏன் அப்புறம் நீங்க வந்து தமிழ் சினிமால இந்த மாதிரி கதை வரல, இது வரல, எல்லாமே வந்திருக்கு. ஏங்க இங்க வந்து வெற்றிமாறன் சார்னு ஒரு பெரிய இயக்குனர் இருக்காருங்க. அவர்கிட்ட ஒர்க் பண்ண தமிழ் சார் இருக்காருங்க. எப்படியான ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காருங்க. லோகேஷ் கனகராஜ் சார் இருக்காருங்க. ஏங்க மிஸ்கின் சார் இருக்காருங்க. பிசாசுன்னு ஒரு படத்துல ஒரு பேயை நம்ம பார்த்தா பயப்படுவாங்க. ஒரு பேயே திருப்பி காட்ட மாட்டாங்கன்னு ஏங்க வச்சாருங்க மிஸ்கின் சார். என்ன நீங்க டேரக்டர் எத்தனை டேரக்டர் சொல்லணும் உங்களுக்கு? பழைய ஸ்ரீதர் சார்ல இருந்து வரலாமா? பழைய பீம் சிங் சார்ல இருந்து வரலாமா? பாலச்சந்தர் சார்ல இருந்து வரலாமா? எத்தனை பேர் இன்னும் எத்தனை பேர்ல வரலாம் சொல்லுங்க? பாலு மகேந்திரா சார்ல இருந்து வரலாமா? மகேந்திரன் சார்ல இருந்து வரலாமா? பாரதிராஜா சார் எத்தனை படம் கொடுத்துருக்காரு? எவ்வளவு படங்கள் இருக்கு. என்ன நீங்க தமிழ் சினிமா சும்மா அவங்களையே நம்ம பாடம் எடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நான் அந்த படத்துடைய ரிவ்யூலயே அப்படிதான் எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டேன். இதை கேட்டோடனே அங்க அப்படிதான் வந்தோடனே இப்படி கேட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அது எப்படி நீங்க அப்படி கேட்பீங்க? இங்க எவ்வளவு டேரக்டர் இருக்காங்க. இங்க ரஞ்சித் சார் இருக்காரு. இது மாரி செல்வராஜ் சார் வந்து இப்போ மாமன்னன் ஒரு படம் கொடுத்தாரு. நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை அந்த 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 ஒரு கதைக்களத்தை எப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு ஆர்ட் ஃபார்ம் மூலியமா எப்படி சொல்ல முடியும்ன்றது எவ்வளவு அழகா சொல்றாங்க. என்ன நீங்க போயிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா சான்ஸே இல்ல. பாருங்க ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டேன் நானு. நல்லா ஜாலியா போயிட்டு இருந்தது ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. சொல்லுங்க. நானே நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசும்போது இந்த படத்தை பாருங்க அந்த படத்தை பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எத்தனை தடவை அந்த படத்தை எல்லாம் பார்த்திருக்கோம். ஒரு இவ்வளவு ஒரு லோ பட்ஜெட்ல இவ்வளவு ஒரு அழகான படம் பண்ண முடியுமான்னு எவ்வளவு டேரக்டர்கிட்ட நம்ம அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ எப்படி நீங்க தமிழ் சினிமாவில் வந்து நீங்க வந்து தமிழ் சினிமா இயக்குநர்களை வந்து நீங்க குறைச்சி பேசும்போது நான் தமிழ் சினிமாவில் இருக்கிறேன், நான் இப்போ அவங்க மூலியமாலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஓகே, புரியுது சார். சொல்லுங்க. தமிழ் சினிமாவும் மதிக்கணும் அப்படின்ற இல்ல மலையாள படம். இப்ப நான் கூட இங்க பாருங்க, மலையாள படத்துல ஏகப்பட்ட படம் நான் பார்த்திருக்கேன். கும்பலங்கி நைட்ஸ் பார்த்திருக்கேன். இப்ப இந்த மாதிரி நிறைய படங்கள் சொன்னேன். நானும் மலையாள படம் நிறைய பாக்குறேங்க. அதுதான் நான் புறக்கணிக்கிறேன் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒரு மலையாள படம் நல்ல படம் வந்துச்சுன்னா தமிழ்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? மலையாள படம் மொக்க படத்தை எவ்வளவு படம் என்னால சொல்ல முடியும்? மலையாளத்துல மட்டமான படம் எத்தனை படம் நான் சொல்லட்டுமா? கரெக்ட் தான், அது நிறைய இருக்கு சார், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு படம் ஒண்ணு வந்து தமிழ்நாட்டுல ஓடிடுச்சு அப்படின்னா அது நல்லா இருக்கு, அந்த டைரக்டர் நல்லா இருக்குன்னு நான் மஞ்சுமல் பாய்ஸ் ஏதாவது குறை சொன்னேன்? நல்ல படம் இல்லைன்னு நான் சொன்னேன்னா? நல்ல படங்க, சூப்பர் படம், எவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு அந்த அந்த இயக்குனருக்கெல்லாம் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தமிழுடைய நடிகர்களுக்கு எல்லாம் என் நண்பர்கள் தான். அந்த இன்ஸ்பெக்டரா பண்ண கேரக்டர் என்னுடைய நண்பர்கள், ஃபாரஸ்ட் ஆபீசரா பண்ணது அதுல நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த டைரக்டர் முதல்ல நன்றி சொல்லணும். நான் என்ன சொல்றேன்னா, மலையாளத்துல ஒரு நல்ல படம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தமிழ் டைரக்டர்ல நீங்க இழிவுபடுத்துறத நான் என்னால பார்க்க முடியாதுன்றேன். அதான் நான் சொல்றேன், அது பண்ணாதீங்கன்றேன். தமிழ்லயும் நல்ல படங்கள், மலையாளத்திலயும் சூப்பர் படங்கள் இருக்கு, தமிழ்லயும் நல்ல படங்கள் இருக்கு. ஈக்குவலா பாருங்க. மலையாள படத்தை இங்க கொண்டாடினது யாரு? நீங்க மலையாள ஆடியன்ஸ் இங்க வந்து பார்த்தாங்க, யார் பார்த்தா? தமிழ் ஆடியன்ஸ். நல்லா இருந்தா அது மலையாள படமா இருக்கட்டும், தெலுங்கு படமா இருக்கட்டும், கன்னட படமா இருக்கட்டும், எந்த லாங்குவேஜ் வேணா இருக்கட்டும், நல்ல படமா இருந்தா தமிழ் ஆடியன்ஸ் போய் உட்காந்து கொண்டாடுவாங்க. நான் இப்போ தியேட்டர்ல படம் பார்க்கும்போது அந்த ஓப்பனிங் அவங்க கார்ல கிளம்பி அந்த கொடைக்கானல் போற வரைக்கும் தமிழ் மட்டுமே தெரிஞ்ச ஆடியன்ஸ் எவ்வளவு பேரு உட்கார்ந்துட்டு என்ன அப்படின்னு புரியலையேன்ற மாதிரி உட்கார்ந்தாங்க. இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் தான் அந்த படம் என்ன பண்ண போகுதுன்றதுக்காக தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியன்ஸ் உள்ள வந்தாங்க. ஓகேங்களா? அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே சார். ஸோ அப்போ மலையாள படம் என்னதான் வந்தாலும் தமிழ் படத்துலயும் நமக்கு ஏத்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க, அதையும் பாருங்கன்னு சொல்றீங்க. இல்ல நான் சொல்லல, நீங்க என்ன சொல்றீங்க? நான் அதை சொல்லிக்கிறேன், நானும் அதை சொல்லிக்கிறேன். நான் இவ்வளவு நேரம் புரிய வைக்கிறதுக்காக பேசுனேன், நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது ஒத்துக்கிறீங்களா? அதை ஒத்துக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா மலையாளத்துல எப்படி நல்ல டைரக்டர்ஸ் இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்களோ, இப்போ அப்பவே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருக்காங்க, இப்பவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் பயங்கரமா வருவாங்க. இப்ப மிஸ்கின் சார் படம் பண்றாருன்னு வச்சுங்க, இப்ப லோகேஷ் கனகராஜ் சார் படம் பண்றாருன்னு வச்சுங்க, நெல்சன் சார் படம் பண்றாருன்னு வச்சுங்க, இப்ப மாரி செல்வராஜ் படம், இவங்க கிட்ட எல்லாம் எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க? அவரே எப்படி இருந்தாருன்னா அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி இருப்பாங்க? அப்ப அவங்க எல்லாம் இன்னும் வெளியே வரும்போது எப்படி வருவாங்க? கண்டிப்பா எப்படி வருவாங்க? ஃபியூச்சர்ல தமிழ் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப பெருசா பலமா இருக்கும். சும்மா அங்க தியேட்டர் மூடுறோம், அது மூணு ஏதாவது ஒண்ணு மூணு இன்னும் பலமா தான் போயிட்டு இருக்கும். ஓகே சார். இப்போ வடிவேல் சாரை பத்தி நீங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ வடிவேல் சார் கிட்டயே பிடிச்ச காமெடின்னு சொல்லிட்டு இருக்கும், இல்ல அவர் கூட சேர்ந்து நடிச்ச பண்ண ஒரு காமெடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டா ஒண்ணு இருக்கும். எனக்கு சொல்ல போனா நான் எளிதா சொல்லுவேன், அந்த ஊமியன் கேரக்டர் எப்படி சார் பண்ணுவீங்க?
இல்ல எனக்கு வந்து வடிவேல் சாருடைய எல்லா காமெடியும் பிடிக்கும். நான் இப்ப நான் நான் வந்து என்னன்னா, இப்போ நீங்க ஒரு காமெடி அவரோட காமெடி பார்த்துட்டு அப்படியே இருந்தேன்னா, நான் சாப்பிடவே மாட்டேன். பார்த்துட்டே இருப்பேன். ம். அப்படி எனக்கு அவருடைய காமெடி எல்லா காமெடியுமே பிடிக்கும். ம். நீங்க கேட்ட எலியில வந்து எப்படின்னா, ஒரு நாளு அ ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ம். அப்போ டைரக்டர் யுவராஜ் தயாளன் சார், ம். இப்போ இருகப்பற்று இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ம். மலையாள படத்துல அப்படி வந்துச்சு. இப்ப நீ தமிழ்ல ஒரு லிஸ்ட் சொன்னோம்ல, ம். அது மாரி நீங்க இருகப்பற்றுன்னு ஒரு படம் வந்திருக்குங்க. ம். யுவராஜ் தயாளன் சார் பண்ணது. ம். பெரிய ஹிட் அந்த படம். நான்லாம் 2, 3 டைம் பார்த்தேன் சார். பார்த்தீங்கல்ல? அப்போ எப்படி நீங்க வந்து அ த தமிழ் சினிமா இயக்குனர்கள நீங்க வந்து புறக்கணிக்க முடியும்? இருக்கப்பட்டுன்னு ஒரு சூப்பர் ஹிட் படம் வந்திருக்கு. கண்டிப்பா. யுவராஜ் தயாளன் சார். எலியில வந்து ம். அந்த ஊம கேரக்டர் எப்படி கிடைச்சதுன்னா, அது ம். முதல்ல ஊம கேரக்டரே கிடையாது. ஒரு நாளு இவங்க ம் அ வடிவேல் சாரும், அந்த டைரக்டரும் டிஸ்கஷன்ல இருக்காங்க. ம். டிஸ்கஷன்ல இருக்கும்போது, அப்போ பேசி முடிச்சுட்டு டைரக்டர் சார் வெளிய வர்றாரு. ம். யுவராஜ் தயாளன் சார் வந்து வெளிய வராரு. வெளிய வரும்போது அப்போ என்ன பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ சார் சொல்றாரு, "சேக் என்ன ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க." ம். அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவரு சொல்றாரு, "சரி அந்த ஊம மேட்டர் அந்த ம். ஊம மேட்டர் இல்ல. இந்த ஜெயில்ல நான் அடி வாங்கும்போது, ம். அந்த என்கிட்ட வம்பு இழுக்குறானுங்கல்ல, அதுல சேக்க ஒருத்தவங்க போட்டுருங்க." ம். அப்படின்னு சொன்னாரு. அப்போ உடனே என்ன பண்றாங்க, திருப்பி உள்ள கூட்டிட்டு போயிட்டு, ம். ஒரு டயலாக் ஒண்ணு குடுக்குறாங்க. ம். எனக்கு இன்னும் கூட அந்த டயலாக் ஞாபகம் இருக்கு. ஆ அந்த டயலாக்க என்ன பண்றாங்கன்னா, என்ன உள்ள வந்து கூப்ட்டு சொல்றாங்க. ம். அப்போ சொல்லிக் குடுக்குறாரு. ம். அ "வாயா, வரும்போதே வாய வாய்க்கா மாரியா வச்சுட்டு வருவ? நைட்டு ஏறு உழுதாய்ங்களா? ஏறு உழுதாங்களா?" அவர் சொல்லுவாரு அப்படியே. "ஏறு உழுதாங்களா? என்னடா சொல்ற? யோவ்! அதான் நீ கத்துன கத்து இந்த ஜெயில் பூரா கேட்டுச்சேயா. இங்க பாரு, வரும்போது சாம்பார் சட்டி மாரி இருந்தேன். ஏறு உழுதுதான் கிளியாஞ்சட்டியா ஆக்கிட்டாய்ங்க." அப்படின்னு அந்த டயலாக். ம். பாருங்க எலி வந்து எவ்வளவு நாள் ஆகுது. அப்போ அவரோட நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் ஞாபகம். என்னன்னா, அதுல என்னன்னா ஆக்கிட்டாங்க. ம். இங்க பாரு, வரும்போது சாம்பார் சட்டி மாரி இருந்தேன். ம். ஏறு உழுதுதான் கிளியாஞ்சட்டி ஆக்கிட்டாங்க. நான் ஆக்கிட்டாங்கன்னு இந்த சென்னை இதுல சொல்றேன். ம். அப்ப அவங்க சொல்லி குடுத்தாங்க. ஆக்கிட்டாய்ங்க, ம். ஆக்கிட்டாய்ங்கன்னு சொல்லி ம். சொன்னாரு. அப்ப நான் வந்து ஆக்கிட்டேன். சரி ஓகே எல்லாம் முடிச்சாச்சு. சார் கிளம்பிட்டாரு. டைரக்டர் சார் கிளம்பிட்டாரு. அப்ப நான் கிளம்பிட்டேன். ஆக்கிட்டாய்ங்க, ஆக்கிட்டாய்ங்கன்னு நான் பைக்ல போம்போது ஆக்கிட்டாய்ங்க, வீட்ல இருக்கும்போது ஆக்கிட்டாய்ங்க. ஒரு 2 நாளா ஆக்கிட்டாய்ங்க, ஆக்கிட்டாய்ங்க, ஆக்கிட்டாய்ங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கம்பெனிலேருந்து ஃபோன் பண்றாங்க. ம். அந்த படத்துல நடிக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சாங்ல வேற அந்த ஜெயில் சாங்லயும் என்ன ம். ஒரு 3 நாள் அந்த ஜெயில் சாங்லயும் எனக்கு வாய்ப்பு குடுத்துருப்பாங்க. அதிலயே இருந்தேன். ம். அப்போ ஆக்கிட்டாய்ங்க, ஆக்கிட்டாய்ங்கன்ட்டு லொகேஷனுக்கு போயாச்சு. போயிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு சீன் எடுத்துட்டு இருக்காங்க. சரி நமக்கு சீன் வரும்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்கேன். முதல்ல ஒருத்தர் ஊமையா வந்து கெட்டு போவாரு. 2வது ஒருத்தர் ஊமையா கெட்டு போறாரு. ஓகே அடுத்து அடுத்து வர சொல்லுங்க அப்படின்னாரு. அப்ப நான் போய் நிக்கிறேன் ம். சார்ட்ட. "அண்ணா அந்த டயலாக் தானே." "டயலாகா? ஏய் டயலாக்லாம் கிடையாது. நீ பேபே தான்" அப்படின்ட்டாரு. வேற? பேபேவா? ஆ அப்படின்ட்டு அப்புறம் போனா, சொல்லலையா இவனுக்கு என்னன்னு?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆன் ஸ்பாட்ல சொல்லி, ம். உடனே ஆன் ஸ்பாட்ல நடிச்சேன். ஓகே. நடிச்சேன்னா ரொம்ப பாராட்டுனாரு. ம். நெறைய பாராட்டுவாரு. ம். நல்லா நடிச்சா நெறைய பாராட்டுவாரு. ம். பயங்கரமா பாராட்டுனாரு. அதே மாரி அவருடைய காமெடி எல்லா காமெடியும் எனக்கு பிடிக்குங்க. ம். அதுல அதுல ஒரு சில காமெடி. அதுல ஒரு இல்லன்னா, இந்த படித்துறை பாண்டின்னு ஒண்ணு பண்ணியிருப்பார்ல. ம். படித்துறை பாண்டில என்ன பண்ணுவாருன்னா, கிங்காங் அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா, உருட்டுக்கட்டை எடுத்து அடிச்சிருப்பார்ல அவர. ம். ம். மீசைய அடிச்சிருவாரு, ஆ. இங்க வண்டு இருக்குன்னு அடிச்சிருவாரு, இப்படி அடிச்சிருவார்ல. கடைசியா அது இன்னொரு சீன்ல என்ன பண்ணுவாருன்னா, ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடப்பாரு. ம். அப்போ பாவா லட்சுமணனும், அல்லோ வாசனனும் ம். என்ன பண்ணுவாங்கன்னா, தேடி வருவாங்க. ம். அப்போ கிங்காங் அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா, அவங்ககிட்ட போய், படித்துறை பாண்டி அண்ணா தேடிட்டீங்க? ஆமா. அவர சிட்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருங்க" அப்படின்னுவாரு. எதுக்கு? அப்படின்னு அங்க போவாங்க. நேரா அங்க போனா என்ன பண்ணிப்பாங்கன்னா, "அண்ணே என்னண்ணே ஆச்சு?" அப்ப அவர் சொல்லுவாரு, "ஏய் இந்த புள்ள பையன் இருக்கானே டோரி கண்ணு, ஒரு பெரிய வேலைய பார்த்து விட்டு போயிட்டான்டா" அப்படின்னுவாரு. "என்னண்ணே என்னண்ணே 4 பக்கம் என்னண்ணே மேல ஸ்டூல தூக்கி மேல வச்சிருக்காங்கன்னுவாரு. டயலாக் பாருங்க. "என்ன ஸ்டூல தூக்கி மேல வச்சிருக்காங்க?" "ஸ்டூல் இல்லடா மூதேவி. நான் புண்ணுல வேட்டி போடக்கூடாதுன்னு 4 பக்கம் குச்சி ஊனி கொட்டாய் போட்டு வச்சிருக்காங்கடான்னுவாரு. என்னடா அந்த பையன் இருக்கானே வேட்டிக்குள்ள ஒரு பாம்பு போச்சுன்னு உருட்டு கட்டை எடுத்து அடி அடி அடிச்சுட்டான்டா, அங்கேயே மயங்கி விழுந்துட்டான்னுவாரு. அவன் தானே எங்களை அமுச்சு விட்டுருக்கான், உங்களை அமிச்சு வேற விட்டுருக்கானா அவன் அப்படின்னு ஒண்ணு போவாரு. இதெல்லாம் எப்பா ஐயோ இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதெல்லாம் ம். எல்லாம் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அவரோட நடிச்சாலே நம்ம வேற கூட வேணா நடிக்கலாம். கண்டிப்பா. அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன்லாம் அங்கிருந்து எடுத்துருவாரு நம்ம கிட்ட இருந்து. ம். எடுத்து புழிஞ்சு நம்மள அப்படி ஒரு மாதிரி ஆகிடுவாரு. ம். அது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். கண்டிப்பா. ஓகே சார்.
இப்போ நம்ம இவ்வளோ இன்டர்வியூஸ் நீங்க பண்றீங்க. வடிவேல் சார் சம்மந்தப்பட்ட நெறைய பேர் நெறைய சேனல்ல இன்டர்வியூஸ்லாம் பண்ணி குடுக்குறாங்க. இதெல்லாம் வடிவேல் சார் வந்து பார்க்குறாருங்களா? அதாவது அவர பத்தி இழிவாவும் பேசுறாங்க, நல்ல விதமாவும் பேசுறாங்க. ஸோ இத எப்படி அவர் வந்து ஹேண்டில் பண்றாரு? எப்படி பார்க்குறாரு? இல்ல எல்லாமே பார்ப்பாருங்க. ம். நான் அதாவது சோசியல் மீடியால ம். நல்லா ஆக்டிவா தான் இருப்பாரு. ம். நல்லா பார்ப்பாரு. ஸோ அவங்க ம் அ டாட்டர்லாம் இருக்காங்க. ம். ஸோ அவங்க மருமகன்லாம் இருக்காங்க. இவங்கலாம் ஏதாவது சொல்லுவாங்கல்ல. ம். இப்ப என்ன பத்தின ஒரு நியூஸ் வந்தா என் பையன் என்ட்ட காட்ட மாட்டாரா? ம். ஸோ அந்த மாரி அவங்க வீட்ல அவங்க சன் எல்லாரும் காட்டுவாங்க. வீட்ல ம். ஃபேமிலிலாம் காட்டுவாங்க. பார்ப்பாங்க. ஆனா வெளிய நெறைய பேர் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவரு சோசியல் மீடியா பக்கம் வந்து பார்க்குறாரு. ஆனா பெருசா வந்து கேர் பண்ணிக்க மாட்டாரு. அந்த மாரி நெறைய புரளிகள், சர்ச்சைகள் நெறைய பரவிக்கிட்டு இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த சர்ச்சை அது வந்துகிட்டே தான் இருக்குங்க. ம். ஒருத்தருக்கு மேல இருக்காருன்னா, அவர பத்தி பேசிட்டு தான் இருப்பாங்க. ம். அதெல்லாம் எல்லாமே தெரியுங்க அவருக்கு. ம். எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாரு. ம். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ம். புரியுது. ஸோ என்னதான் மேல இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும். எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணணும். அவங்க வேலைய பார்த்துட்டு போறோம். நம்ம வேலைய பார்த்துட்டு போறோம். ம். இது இது வேலை வெட்டி இல்லாம இருக்காங்கல்ல. ம். அவங்க தான் இத பத்தி இவரு அப்படி சொல்ட்டாரு, இவரு ம். ஒண்ணு இப்படி சொல்ட்டாரு, இப்படின்னு ஒண்ணு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ம். நம்ம பாட்டு நம்ம இலக்க நோக்கி போயிட்டே இருக்கணும். ம். அவரு இப்ப நெறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ ம். பகத் பாசில் சார் கூட ஒரு படம் பண்ணிட்டு ம். இருக்காரு. அடுத்து ஏதோ ஒரு 4, 5 படம் பேசுறாங்க. ம். பேசிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. அடுத்து அந்த வேலையில இருக்காரு அவரு. ம். அடுத்து ஒரு ரவுண்டு திருப்பி பழைய மாரி ஏதோ ஒரு ரவுண்டு போயிட்டு அது பேசிட்டு இருக்காங்க. ம். நம்ம எப்பாவது போறது, நம்ம அவர போய் இப்ப நான் போய் அவர போய் ரொம்ப ரேர் தான் பார்க்குறது. ம். போனா நம்ம பார்க்கவும் எப்பவாவது பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா, ம். ஒரு பார்த்துட்டு ஒரு விஷ் பண்ணிட்டு, ம். இன்னும் ஏதாவது இருந்தா சொல்றேன்டான்னு அவ்வளோதான். ஓகே, இவ்வளோதான் ஓகே. நம்ம மறுபடியும் திரைத்துறையில கலக்கிறதுக்கு வைகை புயல் ரெடியா வந்துட்டு கண்டிப்பா இருக்கு. ரெடியா வந்துட்டு தான் இருக்காரு. வந்துட்டு. இனிமே வைகை புயல திரையரங்குல பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பா வரிசையா. பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே சார். ஆ அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன். இல்ல அதுக்கு நாங்களும் அதுக்கு தான் வேண்டிட்டு இருக்கோம். கண்டிப்பா. நாங்களும் அதுக்கு தான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் வைகை புயல எப்போ தியேட்டர்ல பார்ப்போம் அப்டின்ட்டு. ஏன்னா மாமன்லயே அவ்வளோ பெரிய இது குடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சந்திரமுகிலயும் சரி, மறுபடியும் வந்து குடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சார் சீக்கிரமா வந்துருங்க. நாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு என் சார்பா நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே. அ, என்ன எறிந்தால் அஜித் சார் கூட ம். அத பத்தி ஒரு சில வார்த்தைகள். என்னை அறிந்தால் கௌதம் ம். மேனன் சார் படம். ம். நான் சொன்னேன்ல இங்க தமிழ் சினிமால அம் அ எவ்வளோ டைரக்டர் இருக்காங்கன்னு. ம். அதுல நீங்க கௌதம் மேனன் சாரும் நீங்க சொல்லலாம். ம். கௌதம் மேனன் சார் படம்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ம். அவரோட ஒர்க் பண்றதெல்லாம் வந்து ஆ வ அந்த டயலாக் சொல்லிக் குடுக்குறதுலேருந்து ம். செட்டுல ஒரு சத்தமே பார்க்க முடியாது. ம். ஒரு ஒரு சீன நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா கூட ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ம். நல்லாருக்கும். சூப்பரா ம். இருக்கும். அதே மாரி அஜித் சார் கூட அந்த அந்த அஜித் சார் கூட நான் நடிச்சதுக்கு காரணம் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் ம். அதுல இன்ட்ரோ பண்ணாரு. ம். நசீர்ன்னு சொல்லி ஒருத்தரு. ம். ஸோ அவரு தான் வந்து என்ன கௌதம் மேனன் சார் அந்த டீம்ல வந்து இன்ட்ரோ பண்ணாரு. ஸோ அதன் மூலியமா தான் ஒரு ஆட்டோ டிரைவர் கேரக்டர் வந்து அஜித் சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஓகே, ஓகே. ரொம்ப நல்லாருக்கும் அந்த டீம். ம். அதுக்கப்புறம் நானும் கௌதம் மேனன் சார் படத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. ஓகே. இப்போ நீங்க எவ்வளவோ டைரக்ஷனுக்கு கீழ நீங்க நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த எல்லா டைரக்டர்ஸ பத்தியும் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த டைரக்டர் கத்துவாருப்பா, இந்த டைரக்டர் சாஃப்ட்டுப்பா, இந்த டைரக்டர் வந்து இந்த மாரி பண்ணா இப்படிலாம் தப்பிச்சிரலாம். அப்படின்னா எப்படி நீங்க சொல்லுவீங்க? உங்களுக்கு புடிச்ச ஒரு 4 டைரக்டர். ஐயய்யோ! நம்ம எல்லா டைரக்டர் கூடயும் நம்ம டிராவல் பண்ணோம். ம். அதனால குறைலாம் எப்பவுமே சொல்ல முடியாது. ம். எனக்கு என்னன்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கு உடல்ல வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும். ம். இப்ப எனக்கு வந்து என்னன்னா, இப்ப நீங்க பாருங்க டைரக்டர பத்தி தப்பா பேசுனோனே நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன், ம். டென்ஷன் ஆயிட்டேன். ம். இப்ப இந்த மாரி டென்ஷனா இருக்காங்கல்ல, ம். அவங்க கிட்ட என்னால நடிக்க முடியல. ஓகே. அவங்க டென்ஷன் ஆகும்போது நமக்கு ஒரு மாரி பதட்டம் ஆகுது. ம். ஒரு சில டைரக்டர் வந்து ரொம்ப அழகா நமக்கு சீன வந்து இத நீ எப்படி பண்ணா எப்படி ம். பண்ணியிருப்பீங்க? இதுக்கு ம். நீங்க இப்படி இந்த கேரக்டர நீங்க ம். எப்படி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஈஸியா அதுக்குள்ள வர முடியுது. ம். ஸோ அந்த மாரி இப்ப நெறைய அதாவது அங்கெல்லாம் இப்ப நீங்க டென்ஷன் ஆவுறாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ம். அந்த மாரி டென்ஷன் ஆவுற டைரக்டர் எல்லார் கூடயும் நான் ஓரளவுக்கு அவங்க டென்ஷன் ஆகுற டைரக்டர் கூடலாம் டிராவல் பண்ணிட்டேன். ஓகே. அதனால தான் என்னால இப்போ கொஞ்சம் நல்லா ஆக்ட் பண்ண முடியுதுன்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. லேர்னிங் தான். நான் ம். வந்து அத அப்படிதான் பார்க்குறேன். ஓகே சார். அந்த மாரி டென்ஷன் ஆனதுனால தான், ஏன் டென்ஷன் ஆனாங்க? ஸோ இந்த மாரி அவங்களுக்கு நேரம் கிடையாது. இவ்ளோ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த ஒரு சீன் எடுத்தாகணும். ம். அப்ப நம்ம அங்க போம்போது கேமரா முன்னாடி போய் நிக்கும்போது நம்ம தயாரா நிக்கணும். ம். அப்படின்றதெல்லாம் நம்ம தெரியாம இருந்தோம்ல. ஸோ ஆமா. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படியே ம். தான் கத்துக்கிட்டே இருப்போங்க. சரி எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. ம். கத்துக்கிட்டே இருப்போம் சினிமாக்குள்ள நமக்கு தெரிஞ்சத கத்துக்கிட்டே இருப்போம். ம். இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்றோம், ம். டைரக்ட் பண்றோம். ஒருத்தர நடிக்க நடிக்க வேலை ம். வாங்குறோம். ம். ஸோ ஒரு அதர் ஆர்டிஸ்ட்ட நடிக்க வச்சு நம்ம வேலை வாங்குறோம். நம்ம போய் நடிக்கிறோம். இப்படி ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கிட்டே ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டே இருப்போம். புரியுது. ஸோ இப்போ கோவப்படுற டைரக்டர்ன்னு சொன்னீங்க. நீங்க ஒரு 6 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க. உங்களோட டைரக்ஷன் எப்படி சார் இருக்கும்? அங்க போய் நம்ம உட்காரும்போது தான், அவர் ஏன் கோவப்பட்டாருன்றத புரிஞ்சுக்க முடியுது. நல்ல கேள்வி கேட்டீங்க. சூப்பரான கேள்வி கண்டிப்பா. இது. அதான் இப்ப நம்ம
இப்போ நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு நாள்ல முடிக்கணும், ம். ஒரே நாள்ல அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். ம். இப்போ அதை எடுக்கும்போது என்ன பண்றேன்னா, ஒரு நாளைக்குள்ள எடுக்கணும். ம். அப்போ ஒரு நாளைக்குள்ள எத்தனை சீன் வருதுன்னா, ஒரு 5 சீன் 6 சீன் வருது. ம். அந்த 5, 6 சீனை ஒரே நாள்ல எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது ம். அப்போ என்னால உணர முடியுது. ம். அப்போ டைரக்டர் அப்போ நான் என்ன அறியாம நாங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகுறேன். ம். கேமராமேன் சொல்றேன், சார் ம். டைம் போயிட்டு இருக்கு சார், வாங்க சார் போலாம் சார், லைட் போயிட்டு இருக்கு சார் ம். அப்படின்னு கூப்பிடுறேன். ம். இப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் பண்ணும்போது ம். அப்போ அவங்க கோவப்படுறது நியாயம் இருக்கு ம். அப்படின்னு உணர முடியும். கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு கோவத்துக்கான பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. கண்டிப்பாங்க. நீங்க பாருங்களேன், டைரக்டர் கோவப்படுறாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல, ம். அந்த மாதிரி கோவப்படுற இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். அந்த படம் ஜெயிக்கும் போது அவங்க நம்மளை கொண்டாடுவாங்க. ம். அந்த சீன் நல்லா வந்தோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோவத்தை மறந்துடுவாங்க. ஏய் ம். சூப்பரா பண்ணையா, நல்லா பண்ணையா ம். அப்படின்னுவாங்க. நல்லா பண்ணடா அப்படின்னுவாங்க. ம். நல்லா பண்ணீங்க சார்ன்னுவாங்க. அப்போ நமக்கு வந்து அதுக்கான ஒரு நியாயம் இருக்கும். ம். ஓகே சார். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ம். என்னன்னே சொல்லாம ம். அந்த மானிட்டரே நம்மள வச்சு தான் பார்ப்பாங்க. அதுலயே டென்ஷன் ஆயிடுவாங்க. ம். ம். அந்த மாதிரி இடத்துல நடிக்க முடியாது நம்மளால. புரியுது. அது ரொம்ப கஷ்டம் அது. அது எப்படியாப்பட்ட நீங்க எங்க போய் எந்த கூத்துப்பட்டையில இருந்து வந்தாலும், எந்த பிலிம் இன்ஸ்டியூட்ல வந்தாலும் சரி, அது ம். மாதிரி டேரக்டர்ட்ட நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ம். இப்போ வந்துட்டு நம்ம இறுதியா ஒரு கேள்விக்கு வந்துடலாம். ம். அதாவது அதாவது வெளியூர்ல இருந்து சென்னைக்கு நடிக்கணுன்ற ஒரு ஆசையில நெறைய பேர் நெறைய விதமான தொழில் பண்ணி, இப்ப அந்த ஆசைய நிறைவேத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில நானும் இப்ப விஜே அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கேன். சரி விஜே ஆயிட்டா, விஜே கம் ஆக்டர் ஈஸியா போயிரலாம். அந்த மாரி ஒரு இதுல நான் போயிட்டு இருக்கேன். தென் என்ன மாரி ஒரு சிலர் நெறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அறிவுரை சொல்ற அளவுக்குலாம் நம்ம இன்னும் ஜெயிக்கல. இன்னும் நெறைய போராடிட்டு இல்ல சார் ஒரு இருக்கோம். ட்ரெய்னரா ஆஸ் அ ட்ரெய்னரா என்னன்னா நீங்க ஒண்ணு என்னன்னாங்க, சொல்றீங்க இப்ப அப்படின்னா இன்னைக்கு நடிக்க வரவங்க ம். இருக்காங்கல்ல, எந்த படங்களையும் பார்க்க மாட்றாங்க. ம். எந்த புக்ஸையும் படிக்க மாட்றாங்க. தினமும் பேப்பர் படிக்க மாட்றாங்க. ம். இப்படி நெறைய இருக்கு. இப்ப நம்ம இன்ஸ்டிடியூட்லயே இப்ப பசங்க பார்த்தா, "சார் என்ன சார் அங்கேயே போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு தான் கேட்பாங்க. என்னன்னா, அ நடி இது வந்து ம். இன்க்ளூடிங் மீ. ஓகே. இப்ப என்னன்னா, அ எல்லாரும் வந்து என்ன பண்றோம்னா, ம். சொல்றோமே தவிர அத செயல்பாட்டுல கொண்டு வரதில்ல. இப்ப ம். நானே வந்து இப்ப நான் சொன்னேன் நெறைய டைரக்டர்ட்ட திட்டு வாங்கியிருக்கேங்க. ம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? ம். நான் இப்படியெல்லாம் வந்து திட்டு வாங்கியிருக்கேன். நீங்க அத பண்ணக்கூடாது. நீங்க அத வாங்கக்கூடாது அப்படின்னா, நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். புரியுது. தினமும் ஒரு புக்ஸ் படிக்கிறது, ஒரு ஷார்ட் ம். ஸ்டோரி படிக்கிறது, ம். ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த எடுத்து நடிச்சு பார்க்கறது, ம். ஏதாவது ஒரு சிறுகதையில இருந்து ஒரு லைன் எடுத்து நடிச்சு பார்க்கறது, இதெல்லாம் ம். நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதனால தான் இப்ப நான் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டே இருக்கேன். ம். பெட்டர் ஆயிட்டு இருக்கேன். நான் மாணவர்களுக்கும் ம். நான் போய் அங்க ட்ரெய்னரா இருக்கும்போது, அங்க எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகே, ஓகே. எதுவுமே பண்ணாம நீங்க சும்மா வந்து கேமரா முன்னாடி நடிக்கணும்னா, அங்க உதறல் இருக்கும், பதட்டம் இருக்கும், எல்லாமே வரதான் செய்யும். ம். ஓகே காய்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்டுக்கோங்க. ஆக்டிங் திறமைய வளர்க்கறதுக்கு ஒழுங்கா புக்ஸ் எல்லாத்தையும் படிங்க. நெறைய கதைகள் கேளுங்க. அப்பப்போ நடிச்சு பாருங்க. டைம் நெறைய ரீல்ஸ் கிடைக்கும்போது. பண்ணுங்க. அதாவது இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, Instagramல சும்மா அவங்க வந்து ஒரு ஒரு டைம் பாஸ்க்கு பண்றாங்க. ம். நம்ம வந்து ப்ரொஃபஷனலா பண்ணுவோம் அத. ஆமா. அத வந்து நீங்க ஒரு Instagramல ரீல்ஸ் பண்ற மாரி, ம். அத கமல் சாருடைய எவ்வளோ டயலாக் இருக்கு. ம். எடுத்து பண்ணலாம். ஓகே சார். சரி இவ்வளோ என்னங்க நேரம் இங்கேயே வந்து ஒரு கிளாஸாவே போயிட்டு இருக்கு. இது உங்களுக்கான கிளாஸா போயிட்டு இருக்கா? இல்ல சார் இது எனக்கான கிளாஸ் இல்ல. ஆ. என் கூட இருக்கிறவங்களுக்காக நான் உங்ககிட்ட கேட்டு அவங்களுக்கு குடுக்குற கிளாஸ். சரி, சிறப்பு. ஓகே சார். எப்படியோ நம்மளால ஒரு 4 பேர் கண்டிப்பா. பயனடைறாங்கன்னா, கண்டிப்பா. சந்தோஷமான விஷயம் தான். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். ஏன்னா இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்த எங்களுக்கு செலவழிச்சு, வடிவேல் சார பத்தியும், வடிவேல் சாருக்கும் உங்களுக்கும் உள்ள இணைப்ப பத்தியும், தென் இந்த ஆக்டிங் என்ன, டைரக்ஷன்ல என்னென்ன இருக்கும் ஸோ அப்படின்றத பத்தியும் தெளிவா சொல்லியிருக்கீங்க. இன்னும் சில பதிவுகள அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்குவோம். அது வந்து நன்றி சார். ரொம்ப நன்றி. இந்த திரைமொழி யூடியூப் சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி. ஏன்னா திரைமொழி சேனலுக்கும் நமக்கும் ஒரு பெரிய நெருக்கம் இருக்கு. என்னன்னா, ஸோ இதுல வர நண்பர்கள் என்ன மாரி நெறைய சக நடிகர்கள் இங்க பேட்டி குடுக்க வராங்க. அது இல்லாம நீங்க ஏதோ நெறைய யூடியூப் சேனல்ல நெறைய என்னென்ன ம். ப்ரோகிராம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கும் ஸோ நம்ம நண்பர்கள் நெறைய பேர் நடிக்க வராங்க. அவங்களலாம் கேட்குறீங்க. ஸோ அதனால மத்த நடிகர்களோட எனக்கு இந்த திரைமொழி யூடியூப் சேனல் வந்து ஒரு பெரிய உங்க பாஸ்க்கும் எனக்கும் ஒரு ஒரு பாண்டிங் ஒரு ம். நெருக்கம் இருக்கு. ஓகே. ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்கள கலந்துக்கிட்டதுல ம். இந்த இவ்வளோ நேரம் நிகழ்ச்சி அழகா தொகுத்து வழங்குன உங்களுக்கும், ம். இத படம் பிடிச்ச கேமராமேனுக்கும், இந்த பக்கம் ஒரு கேமராமேனுக்கும், ஸோ உங்க 3 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி சார்.